வணக்கம் கலைஞர் டிவி நேயர்களே. கலைநயம் பகுதியில் வந்து இன்றைக்கி வந்து ட்ரை ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட் சொல்லி தரப்போகிறேன். அந்த ட்ரை ஃப்ளவர்லேயே பார்த்திங்கன்னா இப்போ பீர்த்தங்காய் நார் இருக்குது பார்த்திங்களா, அந்த நாரில் வந்து எப்படி ஃப்ளவர் செய்யலாம் அப்படி சொல்லி தரப்போகிறேன். இந்த பீர்த்தங்காய் நார் வந்து பேசிக்காக வந்து உடம்பு தேய்க்குது ஸ்க்ரப்பராக யூஸ் பண்ணுவாங்க. நம்ம பிளாஸ்டிக்கை தவிர்த்து பீர்த்தங்காய் நாரை வந்து யூஸ் பண்ணோம்னா உடம்புக்கும் நல்லது, நம்மளுக்கு வந்து ஸ்கின்னுக்கு வந்து எந்த இதுவும் ஆகாது. இப்போ பிளாஸ்டிக்கில் அந்த இது ஸ்க்ரப்பரை யூஸ் பண்ணிங்கன்னா வந்து ஸ்க்ராச்சஸ் நம்ம உடம்புல அப்படியே தோல்லாம் இதுவாகும். பட் அது வந்து இல்லாமல் இது நேச்சுரலாக இருக்கிறதுனால இது உடம்புக்கும் நல்லது. அந்த இது நாரை வச்சு எப்படி ஃப்ளவர் பண்ணலான்ட்டு உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. யூஸ்வலாக வந்து ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் தான் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அரேஞ்ச்மெண்ட்டு. பட் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும்ன்றதுனால ட்ரை ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட்டை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் சொல்லித்தரப்போகிறேன். அதை பார்த்து நீங்களும் செய்து பாருங்கள். அதுக்கு தேவையான பொருட்கள்: பீர்த்தங்காய் நார், மூங்கில் குச்சி, கிரீன் பேப்பர், சிசர், கிரீன் டேப். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்தோம். இப்போ எப்படி செய்யலான்னு பாருங்கள். இப்போ இந்த பீர்த்தங்காய் நார் வந்து இப்படி ஃபுல்லாக கிடைக்கும். இது இந்த காயில் வந்து 2 ஃப்ளவர் செய்யலாம். இப்போ வந்து இதை பாதியாக கட் பண்ண போகிறேன். கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டஸ்ட்டு வரும். டஸ்ட்டு வந்ததுன்னா உங்களுக்கு முகத்தில் ஒரு துணி கட்டிட்டு நீங்கள் இது பண்ணுங்கள். பட் இது செய்து முடித்தவுடனே கையை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது வந்து பாவக்காவோட கசப்பாக இருக்கும் வாயில் பட்டுதுன்னு. அதனால் நீங்கள் உடனே கையை வாஷ் பண்ணுறது நல்லது. இப்போ எப்படி கட் பண்ணுறது பாருங்கள். இதை ஹாஃபாக எடுத்து கட் பண்ணிக்கோங்க. அதில் ஏற்கனவே ஹோல்ஸ்லாம் இருக்கும். அதில் வந்து சிசரை விட்டு கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபுல்லாக ரவுண்டாக கட் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா உள்ளே வந்து கொஞ்சம் இந்த பார்ட் வந்து கொஞ்சம் கனமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு. அதனால் பார்த்து கட் பண்ணுங்கள். கட் பண்ணி முடித்தோடனே பார்த்திங்கன்னா இந்த 3 ஹோல் இருக்கும். அந்த 3 ஹோலில் இந்த சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா விதை இருக்கும். அந்த விதையெல்லாம் வந்து தட்டி எடுத்துருங்க. அந்த விதையை கூட நம்ம தூக்கி போடாமல் அதை கூட நம்ம வேறு இதுக்கு கலை பொருளையும் யூஸ் பண்ணலாம். இது வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்திங்களா, இந்த ஹோல் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஹோலில் வந்து இந்த சிசரை விட்டு பாதி கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஃபுல்லாக கட் பண்ண வேண்டாம். பாதியாக ஒரு 5 petals or 6 petals நமக்கே தெரியும் அந்த அளவுக்கு. இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணிவிட்டு ஒரு 5 or 6 petals, ஒரு சின்னதாக இருந்ததுன்னா 5 இல்லை 6 பெருசாக இருந்ததுன்னா. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உள்ளே கொஞ்சம் கனமாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த பீஸும் வந்து நம்ம கட் பண்ணோம். முதல்ல வந்து லைன்ஸ் கட் பண்ணிவிடுங்க. இது பார்த்திங்கன்னா 3 பக்கம் வரும். இந்த 3 எதிர் வந்து வராது. ஸோ அதுக்கு வந்து இந்த பக்கமாக வச்சு நம்ம கட் பண்ணோம், உள்ளுக்கு வச்சு நம்ம கட் பண்ணோம். petals வரும். இந்த நடுவில் இருக்குது பார்த்திங்களா, அந்த நடுவில் இருக்கிறதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். உங்களுக்கு இப்படியும் வைக்கலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கணுன்றதுக்காக இதை என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சம் வி ஷேப்பாக நான் கட் பண்ண போகிறேன். இந்த பெட்டல்ஸ் இருக்குது பார்த்திங்களா, ஸ்கொயராக இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நம்ம இப்படி கொஞ்சம் வி ஷேப் பண்ணணும், இன்னும் அழகாக இருக்கும் பார்க்க.
ஃப்ளவரோட ஷேப் வந்துருச்சு. இதுக்கு வந்து பின்பக்கம் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதில் கொஞ்சமாக ஹோல் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம அந்த பேம்பு ஸ்டிக்கை வந்து ஸ்டிக் பண்ணணும். இப்போ பேம்பு ஸ்டிக்கில் வந்து இந்த க்ரீன் டேப்பை சுற்றிக்குங்க. இல்லை பேம்பு ஸ்டிக் இல்லைன்னு நினச்சிங்கன்னா தென்னங்குச்சி கூட போதும் நமக்கு. ஏன்னா இது வந்து ட்ரை ஃப்ளார்னால நீங்கள் ஈவன் தென்னங்குச்சி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். காஸ்ட் வைஸ் பார்க்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த ஸ்டிக்கை வந்து சுற்றி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த க்ரீன் கலர் பேப்பரு, அந்த க்ரீன் கலர் பேப்பரை வந்து லீஃப் மாதிரி 2 லீஃப் வந்து கட் பண்ணிக்கணும். அதாவது உங்களுக்கு சின்னதாக வேணும்னாலும் பரவாயில்ல, இல்லை பெருசாக வேணும். இப்போ நான் லாங் லீஃபாக கட் பண்ணுறதுனால கொஞ்சம் லாங்காக எடுத்துக்கிறேன் பேப்பரை. இதை வந்து டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு இங்கே இலை ஷேப்புக்கு அழகாக கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வி ஷேப்போ இல்லை செம்பருத்தி இலை மாதிரி வேணும்னாலும் அதுவும் கட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய ஆப்ஷன் தான் அதெல்லாம். இப்போ நான் வந்து கொஞ்சம் லாங்காக இருக்கிறத கட் பண்ணியிருக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இதை வந்து சிசரில் வந்து கொஞ்சம் லேஸாக அப்படியே நீவி விட்டிங்கன்னா கொஞ்சம் வளைஞ்சா மாதிரி அழகாக வரும். பார்க்கறதுக்கு ஒன்றும் நேச்சுரலாக இருக்கும். இதை இப்படி பண்ணி வச்சுடுங்க. ரெண்டு லீஃப் போதும். ஏற்கனவே சொன்னோம் பார்த்தீங்கன்னா, அந்த பேம்பு ஸ்டிக்கை வந்து ஏற்கனவே நம்ம ஹோல் போட்டு வச்சுருக்கிறோம். அந்த ஹோலில் வந்து இன்சர்ட் பண்ணோம். கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இது விழாமல் இருக்கணும்னீங்கன்னா ஒயிட் க்ளூ கூட வச்சு கூட அப்ளை பண்ணி கூட நீங்கள் நிப்பாட்டி வச்சுக்கலாம். இந்த லீஃப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லீஃபை வந்து நமக்கு ஒன்றும் மேலே இல்லை கீழே எங்கே வேணும்னாலும் வச்சுக்கலாம். நான் வந்து இப்போது இங்கே இது இருக்கட்டும்ன்ட்டு அழகாக இதை வந்து ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு க்ரீன் டேப் இருக்குது பார்த்தீங்களா, அதே க்ரீன் டேப்பை வச்சு நம்ம சுற்றினாலே போதும். அது வந்து நின்றுடும். நம்ம நூல்லாம் கட்டணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா இது பேப்பர்னால இது அப்படியே அழகாக நின்றுடும். இதில் ஆல்ரெடி இந்த டேப்பில் கம் இருக்கிறதுனால இது ஆகிடும். இது வந்து லீஃப் வந்து 2 கலரில் இருக்குங்க. பேப்பரு லைட் அண்ட் டார்க் க்ரீன் இருக்குது. உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஆர்டிஃபிஷியல் லீஃப் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இது ட்ரை ஃப்ளார்னால அது வேண்டாம். இது பார்க்கறதுக்கு இன்னும் நல்லாயிருக்கு, ரிச் லுக்காக இருக்கும். இது செய்து முடித்தாச்சு. இது செய்து முடிச்சோன்னே இதை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு பாட் வேணும். அந்த பாட்டுக்கு பதில் நம்ம வந்து வேஸ்ட்டாக இருக்கிற பாட்டிலே வந்து ஒரு ரோப்போ ஏதோ ஒன்று சுற்றி நமக்கு விருப்பமானது சணலோ இல்லை சில்க் இதுவோ த்ரெட்டு யூஸ் பண்ணி நம்ம அதை இது பண்ணி அது மேலே உள்ளே வச்சிடணும். இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த விதை வந்து இந்த விதையை வந்து நம்ம தூக்கி போட வேணாம். இந்த விதையை கூட நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அதாவது இந்த விதையை வந்து நான் யூஸ் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோரல் டிசைன் மாதிரி பண்ணியிருக்கேன். இது வந்து பிஸ்டா ஷெல்லில் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு கான்ட்ராஸ்ட் கலர் வேணுன்றதுனால இந்த விதையை வந்து யூஸ் பண்ணி நான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பீர்த்தங்காய் நாரில் வந்து நம்ம வந்து அது ஃப்ளவர் மட்டும் செய்யலாம். அதோடைய விதையை கூட எடுத்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் பண்ணியிருக்கோம். இயற்கை வந்து நமக்கு பசுமையாகவும் கொடுத்துருக்கும், ட்ரையாகவும் இருக்கிறதுனால அது நல்லாயிருக்கும் ரொம்ப பார்க்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பனை ஓலையிலேருந்து அந்த பழம் வரும் பார்த்திங்களா, அதோடைய பூவை எடுத்து பண்ணியிருக்கேன். இது வந்து சோளம். இது உண்மையான ஒரு உட்டு தான். ஸோ இது இயற்கையே நமக்கு எவ்வளோ அழகான ஒரு ட்ரை இதெல்லாம் கொடுத்ததுக்கு வந்து நம்ம வந்து எதுவுமே வேஸ்ட் பண்ணாமல் அதையும் ஒரு கலை நயமாக ஆக்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா இது ஒரு கல்யாண வீட்டுக்கு கூட நீங்கள் ஃப்ரெஷ் ஃப்ளவரும் கொடுக்குறோம். நம்ம அதுக்கு பதில் இதுவும் கொடுக்கலாம். நம்ம பார்க்கறதுக்கு ஒன்றும் யூனிக்காகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. அதே மாதிரி இப்போ நேம் போர்டெலாம் பார்த்திங்கன்னா நம்ம நேம் போர்டெலாம் வந்து போர்டில் செய்கிறோம், டைலில் பண்ணுறோம், எதில் வேணாலும் பண்ணலாம். பட் வீட்டில் இருக்க லேடிஸ்லாம் வந்து என்ன பண்ணுவோன்னா வேஸ்ட்டான பொருளாக எல்லாமே அப்படியே தூக்கி போட்டுரும். அதை கூட தூக்கி போடாமல் நம்ம அதையும் நேம் போர்டாக நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணலாம். அதாவது நம்ம நேம் போர்டு யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இது ஒரு வேஸ்ட்டான டவா தான். அந்த டவாவே வந்து ஹேண்டில்லாம் இருக்கிறதுனால ஒன்றுமே இதுவாக இருக்காது. ஸோ அதை வந்து நான் வந்து ட்ரை ஃப்ளார்ஸ்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணிக்க. நான் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா இது பீர்த்தங்காய் நாரோடைய அதை லீஃபாக யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா பிஸ்டா ஷெல்லு. இது வந்து அந்த பூலாம் வந்து ட்ரை கலர்ஸ் அந்த நேச்சர் கலர் இல்லாமல் கொஞ்சம் யூனிக்காக இருக்கட்டுமேன்றதுக்காக கலர்ஸ் அடித்து அதை போட்டு வச்சுருக்கேன். இது கலர்ஸ் அடிச்சுட்டு நீங்கள் வந்து நம்ம நாளைக்கு இருக்கணும், பூச்சிலாம் அரிக்காமல் இருக்கணும்னா ஸ்ப்ரே வார்னிஷ் பண்ணிவிட்டு வச்சிங்கன்னா
உங்கள் போர்டு நேம் போர்டாக வீட்டில் யூஸ் பண்ணலாம். நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் நேமோ இல்லை வேறு யாரோ இது உங்களோட சன் நேமோ ஏதோ ஒன்று எழுதி கூட நீங்கள் வீட்டில் நீங்கள் மாட்டும் போது வாசலில் மாட்டும் போது பார்க்கறதுக்கு இன்னும் யூனிக்காக இருக்கும். நீங்களாக பண்ணிங்கன்னு நம்ம நினைக்கும் போது நமக்கும் ஒரு பெருமையாக இருக்கும். நம்ம அந்த ட்ரையை வச்சு இவ்வளோ இதுவாக பண்ணவும் முடியுன்றதை நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. என்ன நேயர்களே, உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். இன்றைக்கி ட்ரை ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட்டு நிறைய டிசைன்ஸும் பார்த்துருப்பீங்க, நிறைய ஐடியாஸும் பார்த்துருப்பீங்க. நீங்களும் செய்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் வீட்டை அழகுபடுத்துங்க.